ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பிற்காக ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் பெருமைக்குரிய எங்களது ஓவிய ஆசிரியர் 1958 ஆண்டு முதல் 1984 ஆண்டு வரைக்கும் பணி செய்து 84 ஆண்டு பணி ஓய்வு பெற்ற பிறகும் பல ஆண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியில் ஓவிய ஆசிரியராக தன்னுடைய சேவையை வழங்கிய மறைந்த திரு P.A. அமிர்தநாதன் அவர்கள் பற்றியது. எங்களது ஓவிய ஆசிரியர் கொழும்பு தொழில்நுட்பக் கல்லூரியின் பழைய மாணவர். அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற பல ஓவிய போட்டிகளிலும் சிற்பக்கலை போட்டிகளிலும் பல பரிசுகளை வென்றவர். குடிசை கைத்தொழில் திணைக்களத்தில் சிறிது காலம் விரிவுரையாளராக பணியாற்றியவர். யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சிறிது காலம் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். அதன் பிறகு யாழ்ப்பாண கல்லூரி விரும்பி கேட்டதனால் யாழ்ப்பாண கல்லூரியில் பணி நியமனம் பெற்று 1958 ஆண்டு ஓவிய ஆசிரியராக இணைந்து கொண்டவர். மெல்லிய உருவம், புன்னகைக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிற முகம், எதனையும் ஊடுருவி பார்க்கின்ற ஒரு பார்வையை கொண்ட அவருடைய கண்கள், ஒரு பாகவதரைப் போல எளிமையான தோற்றம், வித்துவச் செருக்குடனான உடல் மொழி. இதுதான் எங்கள் ஓவிய ஆசிரியர் P.A. அமிர்தநாதன். 1983 ஆண்டு 25 ஆண்டுகளை நிறைவு செய்த அமிர்தநாதன் மாஸ்டர் அவர்களை பற்றி தமிழாசிரியரும் நூலகருமாக இருந்த மாணிக்க மாஸ்டர் ஒரு கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அமீர் என்று ஆசிரியர்கள் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் திரு அமிர்தநாதன் தன்னுடைய திறமைகளினால் மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடியவர். இலங்கைக்கு வெளியே இருந்து வருகின்ற விருந்தினர்கள் இவர் வரைந்த ஓவியங்களையோ அல்லது சிற்பங்களையோ விரும்பி வாங்கி செல்வார்கள். கல்லூரியின் சமயம் மற்றும் எல்லா காரியங்களிலும் எந்த காலத்திலும் தவறாது பங்கு பெற்றக்கூடியவர். கல்லூரியின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அமிர்தநாதன் மாஸ்டர் என்று குறிப்பிடுகிறார். உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியராகவோ அல்லது சிற்பக்கலை வல்லுநராகவோ வந்திருக்க வேண்டிய வாய்ப்பு நிறைந்த ஒரு மனிதர் ஒரு வகுப்பறைக்குள்ளேயே அடங்கி போனாரா என்று 40 வருடங்களுக்கு பிறகு அவரை பற்றி நான் அறிகிற போது எண்ணத் தோன்றுகிறது. அவருடைய உறவினர்கள் யாரையாவது நான் சந்திக்க விருப்பப்பட்ட போது கொழும்பில் வாழ்ந்து வருகிற அவருடைய மூத்த மருமகளான திருமதி செல்வதி லூக் அமிர்தநாதன் அவர்களை அவருடைய இல்லத்தில் நான் சந்தித்தேன். வணக்கம். அமிர்தநாதன் மாஸ்டருக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 74 ஆண்டு மேரி பண்ணி அந்த குடும்பத்துக்கு வந்தேன். வந்தபோது எல்லாரும் ஒருமிக்கத்தான் இருந்தது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமிக்க. அது பிறகு நாங்கள் தனியாக வேறு வீடு எடுத்துக்கொண்டு போனோம். அப்போ அவங்களோட இருக்கும்போது குடும்பமாக ஒரே சமையல், ஒரே இது ஒற்றுமையாக அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும். மூத்தவர் தான் என்னுடைய கணவர். அதன் பிறகு அங்கேயே இருந்து அவர்களோட சில பல பிரச்சனைகள் நிமித்தம் நாங்கள் தனிமையில் போக வேண்டிய கட்டம் வந்துட்டுது. அப்போ அங்கால அந்த மற்ற பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள், அப்போ இவங்க பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கிறபடியாக கொஞ்சம் பயத்தில் வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் போனோம். ஆனால் போன பிறகும் இந்த மாமன் மாமியாரை நாங்கள் தனியாக விட இல்லை. அவங்களே அவங்க நடக்க இல்லாதவ, ஒரு கால் ஆப்ரேஷன் செய்த இடத்துல கால் நடக்க இல்லை. அவள் படுக்கையில் வச்சு நான் பார்த்தது. அப்புறம் அந்த சகோதரங்களும் கூடுதலாக எங்களோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைண்டா அண்ணன் அண்ணி என்று வந்திருப்பாங்க. மாஸ்டரும் கூட இருப்பார். ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூலால் வந்து மத்தியானம் லஞ்ச் எடுப்பாங்க. அப்புறம் போகிறது. அப்படியே குடும்பத்தில் இருந்து இந்த பிரச்சனை வந்தது மட்டும் ஒவ்வொருத்தராக பிரிய வேண்டி வந்துட்டுது. அப்போ அவர்கிட்ட பிள்ளைகள் இப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. சில பேர் 3 பேர் இல்லை அந்த இடத்துல. இப்போ 3 ஆம்பளை பிள்ளைகளும் இல்லை, இறந்துட்டுனா ஒரு ஆள் மட்டும்தான் கனடாவில் இருக்கிறார். பிள்ளைகள் மற்ற அவர்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார்.
நியூயார்க்கில் இருக்கிறாவ. நாங்கள் அங்கே அந்த பிரச்சனைகளோட குடும்பம் அந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள கைவிட இல்லை, எங்களோடையே வச்சுருந்தோம். பிறகு 2வது மருமகள் வந்த இடத்துல அவள் தான் பார்க்குறேன்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு போனான். அப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்களும் இடம் மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கால போக வேண்டிய கட்டாயம் வந்து அப்படியே இடம் பேர்ந்து வன்னியான போய் சரியான கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த நேரம் என்ற பிள்ளைகள் ஜெஃப்னா காலேஜில் படித்தவங்க. அப்போ மூத்தவ வந்து இயர் 5, மற்றவ இயர் 3, இவன் நர்சரி. கடைசியால் இங்கே இருக்கிற அந்த மகள் வந்து நர்சரியில் படித்தவன். அப்போ அங்கே படித்து பிறகு பிரச்சனைகளால் நாங்கள் வெளிக்கிட வேண்டிய கட்டம் வந்துட்டு, அப்போ எல்லோரும் அயலவர்களும் ஸ்கூல்லையும் எங்களுக்கு நல்ல பேர், மாஸ்டர் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள்னு சொல்லி சரி எல்லோரும் பாசமாக ஸ்டாஃபிலேருந்து முழு பேருக்கும் எங்களை நல்ல விருப்பம். அவ்வளோதான் மாஸ்டரில் மருமகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு சொல்லி ஸ்கூல்லேயும் எல்லாருக்கும் தெரியும். தர்மன் மாஸ்டர், கனரத்ன மாஸ்டர் எல்லாம் எங்களோட நல்ல பாசம். டீச்சர்ஸும் அப்படித்தான். அப்புறம் இந்த பிரச்சனையால் செய்து அப்புறம் இந்த பிள்ளைகள் அங்கே தான் படித்தவங்க. ஒரு மகள் அங்கேயே டீச் பண்ணவ, சயின்ஸ் ட்ரெயின்டாக இருந்து ஜெஃப்னா காலேஜிலே டீச் பண்ணவ. மற்றவ மேத்ஸ் ட்ரெயின்டாக போய் சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிப்பிச்சவ. அமிர்தநாத் மாஸ்டர் நல்ல ஒரு டேலண்டடான ஆள், நல்ல ஆர்ட் மாஸ்டர், ஆர்ட்க்கு இருப்பார், பிள்ளைகளோட நல்ல பாசமாக நடப்பார். ஆனால் கோவம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை பேசி போடுவார். பிறகு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லோருடையும் பழகுவார். அதோட நல்ல ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருந்தவர். ஆனால் நல்ல எல்லா இது அங்கே ஜெஃப்னாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் செய்த ஸ்டாச்சூஸ்கள் இதுகளெல்லாம் கிளேயால் செய்த வீடு நிறைய இருந்தால் இப்போ ஒன்றும் இல்லை படங்கள் அதுகளெல்லாம் நினைச்சவாக்கு சுவர் வீட்டில் இருக்கையுமே சுவரில் இந்த நேரம் கீறி கொண்டு தான் இருப்பார். என்ன கேட்டாலும் கீறி செய்து கொண்டு அவருக்கு ஒரு இது போல் நாங்கள் என்ன இது அப்போ அப்படி கீறாருன்னு கேட்டால் அவர் ஆர்ட் மாஸ்டர் தானே, அப்போ இந்த நேரம் நினச்சி கீறி கொண்டு இருக்கிறாருண்டு நாங்கள் சொல்கிற பிள்ளைகளுக்கு. பிறகு பிரிஞ்சு போன இடத்துல 2010 தான் அவர் மோசம் போனார், அமிர்தநாத் மாஸ்டர். அப்படி அவரை பற்றி தான் சொல்லலாம். ஸ்கூல்லேயும் நல்ல இது கொஞ்சம் விடுவடன்னு சுறுசுரண்டு இருந்தாலும் பிறகு பாசமாக நடந்து கொள்வார். உங்களுக்கு யாழ்ப்பாண கல்லூரியை பிடிக்குமா? பிடிக்கும். என்ன அங்கே நல்ல எல்லா டீச்சர்ஸும் நல்ல தானே, எல்லா பிள்ளைகளோட எல்லா வித இதுலேயும் எல்லாத்துலேயும் பங்கு பற்றி கொள்ளுவாங்க. இவங்க ஒன்றுலேயும் பார்ட்டேக் பண்ண இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு எல்லாம் செய்ய வேணும், முன்னுக்கு வரணும் சொல்லி எங்களை இந்த கடைசி நாள் முன்னுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகவோ பாட்டு ஸ்டேஜில் ஏறி எல்லாம் விருப்ப மாட்டேன். அப்போ உங்களுக்கு இந்திராணி டீச்சர் தெரியுமா? இந்திராணி டீச்சர் தான் இவ முன்னுக்கு கொண்டு வந்தது கடைசியை. இல்லை வரணும் முன்னுக்கு ஸ்போர்ட்ஸில் நிற்கணும். தம்பிராஜா மாஸ்டர் ஸ்போர்ட்ஸில் நல்ல இது பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கொள்வார். நோயல் மாஸ்டர் அப்படி எல்லா ஸ்டாஃபும் நல்ல என்ன இவரோட பேர் தான். ஆனால் எங்களோட வந்து என்ன இது பண்ணாலும் உடனே வீட்டுக்கு வருவாங்க. எல்லோரும் வந்து பார்த்து அந்த பிரச்சனை மூட்டமெல்லாம் எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்தவங்க. ஜெஃப்னா பிஷப் ஜெவனேசன் அப்போ பிரின்சிபலாக இருந்தவர். அவர் எங்களோட எல்லாரும் பார்க்க தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தார். தர்மன் மாஸ்டரும் அவரும் சரியான உதவிகள் செய்தவங்க. ஸ்கூலில் செய்கிறதுக்கோ பிள்ளைகளை பார்ட்டேக் பண்ணி அந்த டீச்சிங் போஸ்ட் கூட நாங்கள் வன்னியில் இருக்கேக்கில் அவர் எங்களை கால் பண்ணி உடனே வலிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் இடம் தந்தது. இப்போ ஸ்டாஃபுன்னு எல்லாம் ஜெஃப்னா காலேஜ் நல்ல ஒரு இதாக நம்ம பேர் போன ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் அந்த ஸ்கூலில் இது குறைஞ்சோண்டு வருது. முந்தின டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போ பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் ஆனால் இந்த பேர் ஜெஃப்னா காலேஜெல்லாம் முந்தி சரியான ஃபேமஸான இதுதானே. எங்கள் வெளிநாட்டில் போனாலும் எங்கள்கிட்ட ஜெஃப்னா காலேஜ்னா நீங்கள் ஜெஃப்னா காலேஜில் படிச்சுனீங்களான்ட்டு அவ்வளோ இதாக்க வைப்பாங்க. இவருக்கு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல இது நல்லா சிரிச்சு எல்லாமே செய்வேன். எந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கள வீட்டு ஃபங்க்ஷனில் சேர்வாங்கன்னு கூட்டி கொண்டு போவாங்க. ஸ்டார்ட் பண்ணினது சென்ட் ஜான்ஸில் முதல். அங்கே இருந்து பிறகு அவர் நல்ல அவரோட டேலண்டையும் இதையும் பார்த்து இவங்க ஜெஃப்னா காலேஜ் கூப்பிட்டு எடுத்தது. அவர் ரிட்டையர் பண்ணின அப்புறம் இவர் விட இல்லை. அவர்கிட்ட டேலண்ட்டையும் இதையும் பார்த்து கட்டாயம் நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாம் செய்து கொடுத்தவங்க. இனி ஸ்கூல் அளவுக்கு நான் அதிகம் ஸ்கூலுக்கு போகிற இல்லை. ஆனால் ஸ்டாஃப் சொல்லுவாங்க சேரை பற்றி. சேர் கோவக்காரனாக இருந்தாலும் எல்லாரோடையும் நல்ல இதாக இருப்பார், பாடி பண்ணுவார், இது செய்வார். எல்லா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுப்பார், க்ளே ஒர்க் செய்வார், சிப்பி இதுகளால். அப்போ அவரோட மூத்த மகனுக்கும் அந்த டேலண்ட் இருந்தது.
இப்போ அந்த இது இப்போ எங்களோட எல்லா பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்குது அந்த இது. அந்த டேலண்ட் இருக்குது. வாங்க இது செய்வாங்க. இப்போ இதில் எல்லாம் கலட்டியாச்சு. இதில் இவங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் குழுவி இருந்தது இதில். இப்போ நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 2 நாளில் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற இந்த விஷயங்களை பார்க்குற போது, இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்க்குற போது அன்யூஷுவலாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மால் உள்ளுக்கு போனேன். அது ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு மால் உள்ளுக்கு போன ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த டெக்கரேஷன், அந்த லைட்டிங் அவ்வளோ அழகாக இந்த வீடு இருக்குது. இதுக்கு பின்னுக்கும் வந்து அமிர்தநாதன் மாஸ்டருடைய அந்த ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களை மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள். அவருடைய ஜீன் இருக்கு, அவருடைய ஜீன் இருக்கு. அது இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் செய்ய முடியாது. சின்ன வீட்டில் இருக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கு. சின்னன்லேயே கட்டாயம் மற்றவங்க செய்யாட்டி இவ கடைசி மகள் கட்டாயம் கிரிப் வைக்க வேணுமெண்டே நிற்பா. பின்ன அவர்கிட்ட சாமஞ்சம் அப்புறம் அவர் செத்து 3 monthsலேயே அழுததை வைக்க சொல்லி நான் சொன்னேன், நீலாண்டு பிறகு இவ அழுததை பார்த்துட்டு வயலாக்கள் வந்து கட்டாயம் வையுங்க, சின்ன பிள்ளை தானேன்னு. பின்ன அதிலேருந்து அப்படியே போய்கொண்டு இருந்தோம். கொஞ்சம் காலம் இல்லை, இடம்பெயர்ந்து போய் 2 years வெளியில் இருந்து நாங்கள் வன்னியில். இந்த நேர்காணலுக்கு நன்றி திருமதி செல்வதி லூக் அமிர்தநாதன். ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக அமிர்தநாதன் மாஸ்டர் பற்றிய தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் மகன் வழி பேர்த்தியான திருமதி சிந்துஜா பிரதீபன். வணக்கம். வணக்கம். முதல்ல நன்றி உங்களுக்கு. இப்படியான ஒரு முக்கியமான விடயம் வேண்டாம், எல்லோரும் அதை மறந்து போயிடுவாங்க. பட் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எப்போவுமே லைவாக இருக்குமென்றதால இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ. இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் அதை மினக்கிறதுக்கு தேங்க்யூ. முதலாவது நான் வந்து எங்களோட அப்பப்பா, அதாவது அமிர்தநாதன் மாஸ்டர்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவரோட மூத்த மகனோட கடைசி மகள் கொழும்புல இருக்கிறேன். அவர்கிட்ட நினைவுகள்ண்டா இப்போ நான் அம்மா சொன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளை, எனக்கு 10 வயசு இருக்கேக்க அப்பா இறந்துட்டார். ஸோ அப்பா இறந்த பிறகு அதுக்கு முதல் உள்ள நினைவுகளில் தான் மூத்த அக்கா சொல்லிக்க அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அமிர்தநாத் மாஸ்டர் அவர் வந்து ஆர்ட் மாஸ்டராக இருக்கேக்குள்ள சரியான ஸ்ட்ரிக்ட். அவர் அதாவது வடிவாக்கு ராட்டி கொள்ளாட்டி பேசுவார். இப்போ எக்ஸாம் பேப்பர்ஸ் திருத்துறதுக்கு கொண்டு வந்து பெரிய காட்டை தான் கொடுக்குறது, அக்கா மாட்ட தான் கொடுப்பார். அப்போ திருத்துறேன்டா அக்கா சொல்லுவாள், அதில் இருக்கும் அந்த அந்த ஒரு ஆட்டுன்ற பேரை போட்டு இதை யார் கீறினதோ கண்டுபிடிச்சது அப்படின்றது கேட்கல இவர்கிட்ட பேர் எழுதி வச்சுருப்பாங்க, அமிர்தநாதன் மாஸ்டர்ன்னு சொல்லி அவர்கிட்ட பேரே எழுதி வச்சுருப்பாங்க. அப்படியான ஃபனி மூமெண்ட்ஸும் இருக்குது அந்த டைமில். அக்கா சொல்லியிருப்பா, பட் சத்தியமாக நான் இல்லை அவர் தானுன்னு சொல்லியெல்லாம் போட்டிருப்பாங்க அவர்கிட்ட பேரை போட்டு. அப்போ அவர் கோபம் பாரபடியாக அதை மென்ஷன் பண்ணியே போடுவாங்கன்னு சொல்லுவார். ஆமாம், பட் அந்த சின்சியராக அவருக்கு இருக்குது எல்லாருக்கும் சொல்ல மாதிரி. அந்த இப்போ சிலவில் இப்படி சுவரை பார்த்து இப்படி கீறிட்டு இருப்பார். சுவரில் சும்மா காற்றுல ஆட்டு வரைவார். அப்படி அந்த எந்த நேரம் அவருக்கு ஒரு அந்த ஆட்டை பற்றின சிந்தனைகள் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சது எனக்கு. இப்போவும் அது என் அப்பா மூலம் எந்த பிள்ளைகளுக்கு அது வந்திருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் அந்த அதுக்குரிய குணங்கள் எல்லாம் எந்த பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு. ஸோ அப்பாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு அப்பப்பா மூலம் வந்தது, அப்பா மூலம் எனக்கு எங்கட 2வது அக்கா நல்லா கீறுவா. ஸோ அதன்படி இப்போ இந்த மகளுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு அது சந்தோஷம். மற்றது இன்னொன்று அம்மா சொல்ல மறந்தது நினைக்கிறேன், அவர் லைப்ரரிக்கு விவேகானந்தா ஸ்டாச்சு செய்து கொடுத்தவர்ன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வடிவாக கன்ஃபார்ம் இல்லை. பட் அந்த பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று இருந்தது, பட் இப்போ அது இல்லை. பெரிய ஸ்டாச்சு ஒன்று செஞ்சு கொடுத்தவர். அவர் நல்ல வடிவாக சிலைகள் செய்வார். அவர்கிட்ட அந்த ஆர்ட் ரூமில் இப்போ அந்த எனக்கு ஞாபகம், அந்த ஆர்ட் ரூம் வந்து எங்களோட 2 அந்த பால்கனி மாதிரி இருக்குது. எங்களோட என்னென்னு சொல்கிறது, கிளாஸஸ் இருக்குது, 2 கிளாஸஸ், A level கிளாஸ். அதுக்கு நடுவுக்குள்ள தான் நான் ரூம் மேலே போகணும். ஸோ அதில் ஏறி போகல அந்த அவர்கிட்ட ஆர்ட் ரூமில் அவர் செய்த சிலைகள் அதிலெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அப்பப்பாக்கு பேத்தியாக இருந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அதே நேரம் எங்களோட அப்பா தான் அதை கூட இதண்டு முடியலை, அவர் ஏர்லியாக இறந்தபடியாக. அதுக்கு பிறகு அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த கண்டெக்ஸ் கூட அந்த பிரச்சனைகளால் இடம்பெயர்வதனால எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு. பட் அது வரைக்கும் இருந்த நினைவுகள்ண்டா எனக்கு இது அது ஜஃப்னா காலேஜோடு இருக்கிறது ஸ்பெஷல். ஸோ இன்னும் நான் நினைக்கிறேன் அந்த ஆர்ட் ரூமில் அதில் இருக்குமென்று நம்புகிறேன் நான். மிகவும் சந்தோஷம். அதாவது
தன்னுடைய தாத்தாவினுடைய நினைவுகளை இப்படி பகிர்ந்து கொண்டதற்கு சிந்துஜா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தேங்க்யூ. 2009 நவம்பர் 9 கொழும்பில் மறைந்த எங்கள் பெருமைக்குரிய ஓவிய ஆசிரியர் PA அமிர்தநாதன் அவர்களை என்றும் நாம் நினைத்திருப்போம். யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்றில் அவரது பெயர் என்றும் நிலைத்திருக்கும்.